நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இதுதான் என்னுடைய சேனல். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, புத்தகம் படிப்பதால் ஏற்படும் மாற்றங்கள், இல்லை மாற்றம் அப்படிங்கிறத விட ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? சரி, ஏன் புத்தகத்தை எடுத்து படிக்கணும்? பள்ளிப்பாட புத்தகத்தை படித்தாச்சு, கல்லூரியிலும் படித்து விட்டோம், பத்தாவதுக்கு வேலை செய்ய இடத்துலையும் தினமும் ஏதாவது ஒன்றை படித்து கொண்டே தான் இருக்கிறோம். இல்லை என்றால் நாளை என்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்திற்கு தள்ளிவிட்டது இந்த நூற்றாண்டு. சரி, என்ன காரணம்? ஒரு புத்தகத்தை படிக்கதால் நமக்கு என்ன கிடைக்கும்? பெரிய பெரிய வெற்றியாளர்கள் அப்படின்னு பேர் சொல்ல விரும்பலை, அத்தனை நண்பர்கள், எல்லா வெற்றியாளர்களும் தான் ஒரு கோடீஸ்வரனாகவோ செல்வந்தர் அப்படின்னு கணக்கிட முடியாத செல்வந்தராகவோ, இல்லை அவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இடத்தில் எப்படி இருக்க முடிகிறது அப்படின்னு நம்ம சின்னதாக ஒரு ஆராய்ச்சி எடுத்து பார்க்கும்போது ஒரு சர்வே என்ன டீட்டெயிலாக சொல்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் எல்லாமே முதலில் அதிகாலையில் எழுபவர்கள். அதிகாலை அப்படின்னா ரொம்ப சீக்கிரம், 4 மணி 3 மணி 5 மணி அந்த மாதிரி. நிறைய பேர்த்துக்கு அது இன்னமும் இரவு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அப்படி இல்லை, அதுதான் அதிகாலை. அந்த அதிகாலையில் எழக்கூடிய ஒரு பழக்கம் வந்திருக்கணும். நமக்காக வராது, இல்லை யாரையாவது முன்னேற்றம் அடைந்தவர்களை கேட்கும் பொழுது நமக்கு வரலாம். இல்லை, அடுத்து எதில் வரும் அப்படி என்றால் இந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கம். சரி, புத்தகம் வாசிக்கலாம், அவ்வளோதான், வாசித்தால் போதும். சரி, படிக்கணுமா? அது உங்களுடைய விருப்பம். இன்னும் நிறைய நண்பர்களுக்கு வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் உள்ள வேறுபாடு இன்னும் சில சந்தேகங்களை அதிகரிக்கக்கூடும். நாம் வாசிப்பது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, வாசிக்கிறதால் என்ன கிடைக்கும்? எந்த புத்தகத்தை படிக்கலாம்? ஒரு ஞானம் அடையக்கூடிய நிலையை எட்ட வேண்டும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஆன்மீக புத்தகங்களை தாராளமாக எடுத்து படிக்கலாம். இல்லை சார், அது ஆன்மீகமோ ஞானமோ அதெல்லாம் போகட்டும், 50-60 வயசு ஆகட்டும், இப்போதைக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம என்ன படிக்கணும்? ஒரு வெற்றியாளர்களுடைய புத்தகம். வாழ்க்கையில் எத்தனையோ பிஸ்னஸ்மேன் பார்த்திங்கன்னா அவருடைய வளர்ச்சியெல்லாம் அசுர வளர்ச்சி அடைந்திருக்கும். ஏன் அந்த அசுர வளர்ச்சி அடைந்திருக்குது? என்ன காரணத்திற்காக? அவங்களால் ஒரு 100க்கு ஒருத்தர் மட்டும், இல்லை 1000க்கு ஒருத்தரா, இல்லை லட்சத்துக்கு ஒருத்தரா, ஏன் அவர்கள் மட்டும் ஏன் இவ்வாறு வெற்றிகளை தொடர்ந்து சம்பாதித்து கொண்டே செல்ல முடிகிறது? நிறைய பேர்களால் அது ஏன் முடியலை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய காரணங்கள் உண்டு கண்டிப்பாக. சரி, வெற்றியாளருடைய புத்தகத்தை படிப்பதால் சில யோசனைகள், சில சிந்தனைகள், நாம் இதை செய்யலாமா, காப்பிகேட், அதாவது அவங்க பண்ணாங்க நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நாம் பார்க்கலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு நியூ இனோவேஷன், இதுவரைக்கும் மார்க்கெட்லேயே இல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து செய்த ஒரு வேலைகள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அது நம்ம தெரிஞ்சிருப்போம். எக்ஸாம்பிள், நான் ரீசெண்டாக படித்த 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்டொனால்ட், ரிலையன்ஸ், கேஎஃப்சி, இவங்களுடைய ஃபார்முலாலாம் பார்த்திங்கன்னா யாருமே செய்யாத அளவுக்கு இருந்தது. புதுமை. ஒரு 40 பைசாவில் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பேசலாம் அப்படின்னு முதல்ல ரிலையன்ஸ் வரும்பொழுது மற்ற எல்லா சிம் கார்டையும் மறந்துட்டு நம்ம அங்கே தான் போயிருந்தோம். அப்போ என்னென்னா, யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்தை அவர் யோசித்ததால் வெற்றிகரமானது. அவருடைய வாழ்க்கை வரலாற்றெல்லாம் எடுத்து படித்தோம்னா நமக்கு அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணும். இன்னொரு 0 to 1 அப்படின்னு ஒரு புத்தகம், இது வரைக்கும் செஞ்சதை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, இப்போ இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நூற்றாண்டில் கட்டப்பட்டது சில கட்டிடங்கள். இந்த மாதிரியான சில விதிமுறைகள், சில ப்ரொசீஜர்ஸ், ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும், தூண்கள் இருக்கணும், அறைகள் இருக்கணும், சிவர்கள் இருக்கணும், சீலிங் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அப்போ இன்னும் நாள் பட என்னாச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி, இப்போ இருக்கிற ஆர்கிடெக்சர்ஸ்லாம் அது ரொம்ப அந்த ரூம் பார்த்து, அந்த சில பில்டிங் பார்த்தாலே உள்ளே போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை தூண்டும் அளவிற்கு உண்டான கட்டிடங்கள் எல்லாம் இப்பொழுது கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மாதிரி புத்தகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம்.
அதாவது புதுசாக செய்கிறது ஒன்று, காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று. நான் சொன்ன அந்த 0 to 1 அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஆர்த்தர் எனக்கு இன்னும் சரியாக ஞாபகம் இல்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷன் குயிக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த இந்த ரொட்டீன் ஒர்க்கிலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது என்ன சார் ரொட்டீன் ஒர்க் அப்படின்னா, இதான் இந்த காப்பி பேஸ்ட் ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருப்பார், அதில் இடையில ஒரு ஒரு சுதி ஒரு இசை சேர்க்கிற மாதிரி இருக்கும். சில நம்மளுடைய இசையில் பார்த்திங்கன்னா சில மேலைநாட்டுடைய இசையும் தமிழக இசையும் சேர்ந்து கூட வரக்கூடிய ஒரு நிறைய பாடல்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். அதான் நம்ம இசை இளையராஜா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏஆர் ரஹ்மான் சார் எடுத்துக்கிட்டாலும் சரி, இவர்கள் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த ஒரு இசை வராமல் இருந்திருக்கும், அதை அவர்கள் மேம்படுத்தியிருப்பார்கள், ரொம்ப பிரபலமாக இருக்கும். இது ஒரு பெரிய அப்போ நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நமக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப குயிக்காக முன்னேறணும் அப்படின்னா அவர்கள் சொல்லக்கூடிய முதல் கருத்து காலையில் எந்திரிக்கிறது, அதிகமான புத்தகங்களை படிப்பது. அது 2 எக்ஸாம்பிளையும் மறந்துடலாம். முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை குயிக்காக புதுசாக ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு இனோவேஷன்லேருந்து அவர்கள் அடுத்தடுத்து அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நமக்கு என்ன வேண்டும், அவர்கள் போல் ஆகாட்டாலும் அவர்கள் போல் ஆவதற்கு உண்டான ஒரு அடி, அதாவது ஒரு முதல் படி நாம் எடுத்து வைப்பதற்கு புத்தகங்களை படிக்க வேண்டும். எந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய விருப்பம். ஆனால் எடுத்து படிக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நான் முதலே சொன்ன இந்த ஆன்மீகமோ ஞானம் அடைவதிலோ இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்ததுன்னா இந்த வெற்றியாளர்களுடைய புத்தகம். சரி, வெற்றியாளருடைய புத்தகம் மட்டுமே படித்தா போதுமா அப்படின்னா இல்லை. தோல்வி அடைந்தவர்களுடைய ஜாதகத்தையும் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா வெற்றி அடையும் போது அந்த புத்தகத்தை படிக்கும்போது வெற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நாம் தவறு பண்ணி ஒரு சர்க்கிள் வரும்போது அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கிற அந்த மைண்ட் செட் ஏற்றுக்காது. அப்போ தோல்வினா என்ன அப்படிங்கிறதையும் கற்றுக்கணும், தோல்வி அடைந்தவர்களையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியும் நடக்கலாம். அப்போ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், யார் பண்ண மாதிரி, ஒரு ரிலையன்ஸ் பண்ண மாதிரியோ, ஃபேஸ்புக் ஓனர், ஏதாவது ஒன்று ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கும் போதுன்னா கண்டிப்பாக இவர்கள் எல்லாமே பல தோல்விகளை சந்தித்து அந்த தோல்விகள் மூலம் லெசன் லேர்ன்ட் அப்படிம்பாங்களா, இது எல்லா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் நாங்கள் பார்க்குறது அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கும் போது இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது, இதெல்லாம் அடுத்த ப்ராஜெக்டில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு லெசன் லேர்ன்ட் அப்படிங்கிற ரெஜிஸ்டரை நாங்கள் ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி இவர்கள் எத்தனையோ சர்க்கிள்களையும் தாண்டி அதன் மீது பயணித்து இன்று வெற்றி என்ற ஒரு பாதையில் பறந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளாம் அவங்களை பிடிக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் நமக்கு பத்தாது, இன்னமும் வேலை செய்ய வேண்டும். அப்போ வேலை அப்படிங்கிறது மற்றவர்கள் இல்லை ஊதியத்திற்காக அப்படிங்கிறது இல்லாமல் எதை செய்கிறோமோ அதை தெளிவாக செய்து கொண்டு புரிந்து செய்து கொண்டு அதில் நாம் ஒரு நல்ல பாதையை அடைய வேண்டும். அப்படின்னா இதனுடைய ஆரம்பம் எங்கேருந்து வரும்னா 2 விஷயம்தான். ஒன்று, காலை எழுவது, புத்தகங்கள் படிப்பது. எவ்வளவு புத்தகங்கள் படிக்குமோ அவ்வளவு விஷயங்களை நாம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளலாம். நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நமக்கு மட்டும்தான், நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு, நம்மை பார்த்து பின்னாளில் வளரக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை எடுத்து கொள்ளுங்கள். அப்போ இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்களா சார், நீங்கள் புக்கு படிக்கிறீங்களா அப்படின்னா, இப்போ 4-5 வருஷமாக படிச்சுட்ருக்கிறேன். அது படிக்க போய் தான் இதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் உதித்தது. 4 பேற்றுக்கு உதவியாக இருக்கும் என்றால் முழுவதுமாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. பகிருங்கள், புத்தகத்தை வாசிக்க பழகுங்கள். குறைந்தது ஒரு 10-20 நிமிடமாவது வாசித்து பழகுங்கள். அதுவே உங்களுக்கு நாளடைவில் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். யாருக்காக? உங்களுக்காக. முழுவதுமாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.